குட் மார்னிங் வியூவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க 116 லெசன் கிராமர் செக்ஷன். அதுதான் இப்போ வந்து கரெக்ட் வெர்ப் ஃபார் த கரெக்ட் சப்ஜெக்ட். இது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். நம்ம ஏற்கனவே 3 பார்த்துட்டோம். இப்போ 4th போட்டிருக்கேன். ஏற்கனவே 3rd பார்த்துட்டோம். மொத்தம் 18 இருக்குது. நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவோம். அடுத்தது வந்து இது 3 லெசன் முடிஞ்ச உடனே சென்டென்ஸ் செக்ஷன் ஒரு 3 கொடுத்துருவோம். அது முடிஞ்ச உடனே நம்ம இங்கே போவோம். விசி பிளெயின் கொஸ்டின் அண்ட் கொஸ்டின். அதாவது வெர்பு கன்ஸ்ட்ரக்ஷன். இது பேர் ப்ரெசென்ட்டில் தேர் வில் பி 7 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் ப்ரெசென்ட், இன் பாஸ்ட் அண்ட் இன் ஃபியூச்சர். ஸோ டோட்டலி 21 வரும். 7 3 21 வரும். நம்ம ஒன்றா பார்ப்போம். பிளெயின் கொஸ்டின் நான் பார்த்துட்டு முடிவு அடுத்ததுக்கு போவோம். ஓகேவா? சரி பாருங்கள். என்னென்னா அதாவது வெர்பு எங்கே போகணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும். கரெக்ட் வெர்பு ஃபார் த கரெக்ட் சப்ஜெக்ட். ஸோ வாக்கியத்தில் சப்ஜெக்டுகள் குறிப்பு 4 3 கொடுத்துடும். வாக்கியத்தில் சப்ஜெக்டுகள் வேறுபாடான பர்சனல் ப்ரோனவுன்களாக இருந்து அவைகள் ஆர் அல்லது நார் இவைகளுடன் இணைக்கப்படுமானால் வெர்பானது அதுக்கு அடுத்து வரும் பர்சன்களை பொறுத்து அதுக்கு அடுத்து வரும் பர்சன்களை பொறுத்து ஒருமையாகவோ அல்லது பன்மையாகவோ பயன்படுத்தப்படும் அல்லது அமையும். பாருங்க, எய்தர் அது ஆர் வந்து பாருங்க. எய்தர் யூ ஆர் ஐ அதுக்கு அடுத்து வருதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்து வரும் ஆர் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் வருது. அந்த சப்ஜெக்டை பொறுத்து வெர்பு அமையும். இப்போ ஐ வந்திருக்கு, ஆம் வருது. டே வந்து ஆர் வரும். ஓகே? ஸோ எய்தர் யூ ஆர் ஐ ஆம் மிஸ்டேக்கன். நீங்களோ அல்லது நானும் தவறாக கொல்லப்படுகிறோம். அவங்க தப்பு நினச்சாங்க நம்மளை, அந்த மாதிரி. ரைட்டா? அடுத்தது எய்தர் தே ஆர் ஷீ. இப்போது அதுக்கு அடுத்து வரும் வந்து ஷீ வருது. அதனால் ஈஸ் வருது. எய்தர் தே ஆர் ஷீ ஈஸ் டு கோ அவுட். அவர்களோ அல்லது அவளோ வெளியே போக இருக்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய்தர் நார். இந்த நெய்தர் நாரும் எய்தர் ஆரல் அதான். ஸோ நெய்தர் ஹி நார் தே வென் தேர். அவனோ அல்லது அவர்களோ அங்கு போகவில்லை. அதாவது நெகட்டிவ் மீனிங் கிடைக்கும். இதுக்கு நெய்தர் ஆருக்கு. இதுக்கு பாசிட்டிவ் மீனிங் கிடைக்கும். அது திருப்பி பார்த்தா தான் புரியும். ஒரே தடவை பார்த்தா புரியாது. ஸோ நெய்தர் ஹி நார் தே வென் தேர். அது வென் டு மெட்ராஸ்னு சொல்லலாம். ஸோ வென் தேர் அங்கே போனார்கள். இப்போது இந்த போனார்கள் வருது. அங்கே போனார்கள் சொல்லக்கூடாது, போகவில்லைன்னு வரும். ஏன்னா இது நெகட்டிவ் மீனிங். நெய்தர் நார் நெகட்டிவ் மீனிங். அதனால் நெய்தர் நல்லா கவனிங்க. நெய்தர் ஹி நார் தே வென்ட் தேர். அங்கே போகவில்லைன்னு அர்த்தம். அதாவது ஈக்குவல் டு தே டிட்ன்ட் கோன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெய்தர் ஷீ நார் தே வந்து ஆர் வருது. ஸோ நெய்தர் ஷீ நார் தே ஆர் டு பி அரெஸ்டட். அவளோ அல்லது அவர்களோ கைது செய்யப்பட இல்லை. அவங்களாம் கைது செய்யப்பட இல்லை, தப்பிச்சிட்டாங்க. அதனால் கைது செய்யப்பட இல்லை. நெய்தர் ஷீ நார் தே ஆர் டு பி அரெஸ்டட். அவளோ அல்லது அவர்களோ கைது செய்யப்பட இல்லை. அது நெகட்டிவ் மீனிங். ஸோ அது அவ்வளோதான். அடுத்தது 5th வருவோம். 5th 6th பார்த்துட்டு சென்டென்ஸ் செக்ஷன் போவோம். அது ஒரு 1 2 3 பார்த்துட்டு திருப்பி இங்கே வந்துடுவோம். எங்கே வருவோம்? நம்ம விசிக்கு வருவோம். சரியா? ரைட். ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.